ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் பப்பாளி பூரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பப்பாளி பழத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் ஆவி காட்டி தான் எடுத்திருக்கேன். ஆவி வந்து நான் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தான் ஆவி காட்டுவேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டீமர்லலாம் போட்டோம் அப்படின்னா இதனுடைய தண்ணி கூட நமக்கு வந்து கிடைக்காது. இது மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாமே தவிர தண்ணி வந்து நமக்கு கிடைக்காம போகும். ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து அரைக்கும்போது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. பாப்பாவுக்கு வந்து மார்னிங்லேருந்து செஞ்ச எந்த டிஷ்ஷுமே அவங்க சாப்பிடல. மார்னிங் வந்து இட்லி சாம்பார் செஞ்சேன், அதையும் அவங்க சாப்பிடல. 11 மணிக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சேன், அதையும் சாப்பிடல அவங்க. லஞ்சுக்கு வந்து இங்கே பாருங்கள், மஞ்சள் பூசணி பண்ணியிருந்தேன் சாதம், அதையும் அவங்க சாப்பிடல. சரி, இப்போ வந்து பப்பாயா வந்து ஈவினிங் கொடுக்குறேன். ஸோ எங்கேயாவது சாப்பிட்றாங்களா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். குழந்தைக்கு உடம்பு முடியல, இல்லை அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பட் அதுக்குன்னு அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம விடவும் கூடாது. பாப்பாவுக்கு 2 நாளாக வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க மோஷனும் வந்து போகலை, இப்போ தான் வந்து போனாங்க, அதுவும் டைட்டாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்க போகிற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸை தான் எடுத்தேன் இன்றைக்கி. அதே மாதிரி நம்ம வாட்டர் கன்டென்ட்டும் கொஞ்சம் நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கும். இத இதெல்லாம் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது தான். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டாக நீங்கள் கொடுங்க. குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எப்பயுமே. அவங்களுக்கு தேவை அப்படின்னும்போது அவங்களே சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க நம்ம கொடுத்தா. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்றதுக்காக குழந்தைங்களுக்கு திணிக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்றலாம், அது வேண்டாம். அவங்களுக்கு திருப்பி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்க எந்த ஃபுட்டையாவது அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் 2 ஸ்பூனாவது அட்லீஸ்ட் சாப்பிடுவாங்க. நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது 1, 2வது சாப்பிடுவாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கே வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு தப்பான விஷயம். குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான ஃபுட்டை செலக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணுறேன், பாப்பா இதையும் சாப்பிட்றாங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் இதுவும் அவங்க சாப்பிடல அப்படின்னா திருப்பியும் வந்து நைட்டுக்கு என்னது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி இட்லி ஏதாவது தான் செஞ்சு கொடுப்பேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியல, பார்க்கலாம். நீங்களும் வந்து குழந்தைய மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க மோஷன் எப்படி போகிறாங்க, அவங்க டைஜஸ்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டாக கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.